வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பிக்சர் ரிப்போர்ட், டாஸ், பிளேயிங் 11, ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா லீக்ஸுக்கான டீம்ஸ் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல 100% ஃப்ரீயா தான் நம்ம வந்து டீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வேற ஏதாச்சும் மூலமா ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் நேம்ல ஃபேக்கா சேனல்ஸ் வச்சு பிரைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல எதுவுமே நம்பாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஒரே சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மூலமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம தமிழ்நாடு நண்பர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்டான ஃபேண்டசி ஆப் தான் ஸ்போர்டசி. இதுல நமக்கு வந்து காசு ஆட் பண்ணும்போது ஜிஎஸ்டி கிடையாது, வித்ட்ராவல் பண்ணும்போது டிடிஎஸ் கிடையாது. குறிப்பா ஒன் பிளேயர் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து ஆப்பை ஓபன் பண்ணோட மேட்ச் இருக்கும். அதுல அந்த பாப் அப்படிங்கறத பாத்தீங்கன்னாலே தெரியும். கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். 5 பிளேயர்ல ஒரே ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி வின் பண்ணக்கூடியதான் பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு பாப் ஆப்ஷன். இது வரைக்கும் இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது இல்லை. இப்படி எங்களை ஏமாத்திட்டாங்க, அப்படி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஆப். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இன்வைட் கோட் லெட்ஸ் பிளே பயன்படுத்திக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மேட்சுக்கான ரிப்போர்ட் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து சவுத்தாம்ப்டன்ல நமக்கு வந்து புதன்கிழமை 11 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10:30 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கு வந்துருங்க. ஏன்னா நம்ம வந்து டாஸ் அப்போ பிச்சோட வியூ வந்து பார்க்கலாம். ஸோ பிச்சோட வியூ எப்படி இருக்கு, அதே போல பிச்சோட சுத்தி அந்த பவுண்டரி லைன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதனால ஒரு 10:30 நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்திருக்கு. பட் ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் கம்மியா தான் நடத்திருக்காங்க. ஓவராலாவே இதுவரைக்கும் இந்த பிச்சில் வந்து 11 மேட்சா நடந்திருக்கு. 7 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 4 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணி இருக்கிறாங்க. 0ல இருந்து 150க்குள்ள 6 இன்னிங்ஸ், 150 169க்குள்ள 6 இன்னிங்ஸ், 170 189 4 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ். அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த பிச்சில் 248 ரன். லோ ஸ்கோரும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் ஸ்கோர் பண்ணி இருக்கிறாங்க. 79க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு ஆவரேஜா நீங்க அவங்க சராசரி சொன்னது ஒரு 170ல இருந்து 180க்குள்ள நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்த்தரலாம். ஸோ ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஒரு முக்கியமான சீரியஸ். இது வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து அந்த மாதிரி வந்து ஒரு டம்மி சீரியஸ் கிடையாது. ஏன்னா கண்டிப்பா ஒரு 3 T20 இருக்கு. யாரு வேணாலும் வின் பண்ணலாம். ஏன்னா இங்கிலாந்துக்கு வந்து ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க இப்பதான் ஒரு 100 லீக் அப்படிங்கிற ஒரு லீக்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் வச்சு ஆடுறாங்க. சும்மா பழைய பிளேயர்ஸ் வச்சுலாம் ஆடல. கொஞ்சம் நல்ல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேலண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் பவுலிங் ஆப்ஷன்லாம் நிறைய இந்த பேட்ரிக் மாதிரியான பிளேயர்ஸ், அப்புறம் வார்னருக்கு பேல் ஆஃப் பிரஷர் அப்படின்னு கொஞ்சம் அவங்களும் யங் பிளேயர்ஸ் வந்து இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இறக்கிட்டாங்க. அதனால 2 டீமே கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்து ஆடுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ஃப்ரெஷரும் ஹெட்டும் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ். வந்தா வருது, போனா போகுது. நீங்க ஸ்காட்லாந்து சீரீஸை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்காட்லாந்து சீரீஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அது வேற இது வேற. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க அதுல பாத்திருப்பீங்க, ஹெட் வந்து ஒரு மேட்ச் 80 ரன் அடிச்சாரு, அடுத்த மேட்ச் டக் அவுட். அப்படிதான் ஹெட் வந்து எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அடிச்சு அன்னைக்கு டே சிக்கிச்சா அன்னைக்கு கொன்றுவாரு. ஆனா ஃப்ரெஷரால பாத்தீங்க அப்படின்னா 3 மேட்சுமே ஸ்காட்லாந்துக்கு அகைன்ஸ்டா பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. ஏன்னா அப்பதான் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போக போக கண்டிப்பா நல்லா ஆடுவார். அடுத்து மிச்சல் மார்ஸ் அந்த டீமோட கேப்டன். கொஞ்சம் நின்று நிதானம் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. பிளஸ் பவுலிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க டீம்ல வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா 4 பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறாங்க. 5ஆவதா ஸ்டோய்னிஸ் இருக்காரு, 6ஆவதா கிரீன் இருக்காரு, 7ஆவது மிச்சல் மார்ஸ்ங்கிறதுலாம் பாசிபிலிட்டியே இல்லை. அப்படியே பண்ணாலும் ஒரு ஓவர் அது தேவையில்லை. பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு, டபுள் ஆப்ஷன் இல்ல.
அதுக்கு அடுத்து இங்கிலீஷ் நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நாக் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டட் பிளேயர். அடுத்து ஸ்டோயினிஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லாவே ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த யுஏஇல கூட இப்ப T20 கிரிக்கெட் ஆடினாங்க, நம்ம சூப்பர் கிங்ஸுக்காக ஆடினாரு ஸ்டோயினிஸ். பேட்டிங்கை விட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலிங்ல ஸ்டோயினிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்து டிம் டேவிட் ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர், நல்ல ஒரு மினிமம் யாருமே ஆஸ்திரேலியால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா டிம் டேவிடுக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அன்னைக்கு வந்து ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. இல்லைன்னா பெருசா அவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ரன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்து கிரீன் வந்து நல்ல ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. மினிமம் 2 to 3 ஓவர் பவுல் பண்றாரு. பிளஸ் நமக்கு வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு கணிசமான ரன் கிடைக்கும். பிளஸ் பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா பவுல் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்து ஹேசல்வுட் வந்து இந்த மேட்ச்ல வந்து உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்து மெயின் பவுலிங் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஸ்பின்னர் ஜாம்பா கண்டிப்பா 4 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் பண்ணிடுவாரு. அடுத்து அபார்ட் அந்த டீமோட டெத்ல வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம ஆஸ்திரேலியா அப்படின்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெத்ல அட்டாக் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அபார்ட் வந்து 2 ஓவர் அட்டாக் பண்றாரு. அந்த லாஸ்ட் 17 to 20 லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் அபார்ட் வந்து அட்டாக் பண்றாரு. ஒரே ஒரு ஓவர் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பவர் பிளேல வந்து உள்ள வர்றாரு. அதிகபட்சம் 1 ஓவர் உள்ள வர்றாரு. மீதி இருக்கக்கூடிய ஹேசல்வுட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்காக பவுல் பண்ணுவாரு. டெத்ல வந்து 1 ஓவர் பவுல் பண்றாரு. அடுத்து பேட்லெட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். அந்த பவர் பிளேல 1 to 6 இருக்குல்ல, அதுல வந்து 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்லெட் பவுல் பண்றாரு. மிடில்ல 1 ஓவர், டெத்ல வந்து 1 ஓவர் பவுல் பண்றாரு. பட் இந்த 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த 4 பேருமே 4 ஓவர் அட்லீஸ்ட் 3+3 வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணிடுவாங்க. இதுல வந்து ஜாம்பா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பவுலர். மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல ஜாம்பா வந்து தேவை. ஏன்னா ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் இருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது ஹேசல்வுட், அபார்ட், பேட்லெட். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ல 2 பிளேயரை கூட சூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த 3ல ஒருத்தரை கூட எடுத்துட்டு போகலாம். நிறைய பேர் வந்து ஹேசல்வுட் எடுக்கலாம், அபார்ட் எடுக்கலாம், பேட்லெட் எடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மினி காமனா ஒரு மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடியதுல பேட்லெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஆனா அபார்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுத்தாருன்னா 4 விக்கெட் 3 விக்கெட் அந்த மாதிரி எடுப்பாரு. விக்கெட் எடுக்கலையா விக்கெட் மேக்சிமம் 0ல இருந்து 1 விக்கெட் அந்த மாதிரி. ஹேசல்வுட்டும் பெருசா 1 விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரி தான் அவரும் எடுத்து கொடுப்பாரு. அதுக்கு அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டோயினிஸும் சரி கிரீனும் சரி ரொம்ப ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து 2 பேருக்கு இருந்துமே 4 ஓவர்ல இருந்து 5 ஓவர் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து பவுல் பண்றாங்க. பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட விளையாடும் போது ஸ்டோயினிஸ்க்கும் கிரீனுக்கும் கண்டிப்பா பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டாப்ல ஆடக்கூடிய ஹெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சோ நம்ம வந்து எந்த டீம் போட்டாலும் சரி, நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போட்டாலும் சரி, மினி லீக் டீம் போட்டாலும் சரி, மெகா லீக் டீம் போட்டாலும் சரி, நீங்க வந்து ஹெட்டு, ஸ்டோயினிஸ், கிரீனு, ஜாம்பா இந்த 4 பேருக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து இந்த பிரஷரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிச்சல் மார்ஸ் தான் வச்சு போவாங்க. மிச்சல் மார்ஸ் விட பிரஷர் நல்லா ஆடுவார் நினைச்சீங்கன்னா அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இங்கிலீஷ் ஆர் பிலிப் சால்ட் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து எடுக்கலாம். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்டை தான் எடுப்பாங்க. ஏன்னா அவர் தான் அந்த டீமோட இங்கிலாந்துக்கு இப்போ அவர் தான் கேப்டனா புதுசா அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால இங்கிலீஷா பிலிப் சால்ட்டாங்கிறத வந்து ஒரு வின்னிங்க வந்து டிசைட் பண்ணும். ஒருவேளை நீங்க வந்து பிலிப் சால்ட் எடுத்துட்டு போயிட்டு உங்க ஆப்போனன்ட் வந்து இங்கிலீஷ் வச்சிருக்காங்க, இங்கிலீஷ் வந்து ஒரு 20 பாயிண்ட் தான், ஆனா பிலிப் சால்ட் வந்து ஒரு 35 பாயிண்ட் அப்படிங்கும் போது அதோட ஒரு 15 பாயிண்ட் வித்தியாசம் வந்து உங்களுடைய வின்னிங்க வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை வந்து கொஞ்சம் கரெக்டா போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடி நீங்க டிம் டேவிட்க்குலாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கிடையாது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிம் டேவிட் ஸ்மால் லீக் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஹெட் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே டிம் டேவிட் வந்து இன்னைக்கு மேட்ச்ல 100 ரன் அடிச்சாலும் உங்க ஆப்போனன்ட் கண்டிப்பா டிம் டேவிட் எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி பிளேயர் தான் டிம் டேவிட். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வேணும்னா நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு டீம்ல வந்து மெகா லீக்ல வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. மத்தபடி நீங்க வந்து பார்க்கக்கூடியது இவ்வளவுதான். கேப்டன் வைஸ் கேப்டன் எப்படி எலிஜிபிள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விசி பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் அண்ட் விசி வந்து கண்டிப்பா கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆப்ஷன்.
ஸ்டோயினிஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் அண்ட் விசி ஆப்ஷன் போகலாம். கிரீனுக்கு வந்து கேப்டன் விசி ஆப்ஷன் போகலாம். அதே மாதிரி ஜாம்பாக்கு வந்து கேப்டன் விசி ஆப்ஷன் போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பேட்லெட்டுக்குமே கேப்டன் விசி ஆப்ஷன் போங்க. என்ன ப்ரோ 5 பேருக்கு சொல்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நினைக்கலாம். பட் இப்போ வந்து சிம்பிளா வச்சுக்கோங்க. ஸ்மால் லீக்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆப்போனன்ட் வந்து ஹெட்டை வந்து கேப்டனா ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க. அதுவே கொஞ்சம் ரிஸ்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஹெட் மாதிரியான பிளேயர்ஸ் அதுவே நீங்க வந்து ஒரு ஸ்டோயினிஸையோ ஒரு கிரீனையோ எடுத்து போனீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு. எதுலயாச்சும் ஒண்ணுல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கூட ஓகேவா இருக்கும். அண்ட் ஜாம்பா இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த 100 லீக்ல இருந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே 1ல இருந்து 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. மினிமம் ஒரு 30ல இருந்து 55 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு மேட்சுக்கு மேட்ச். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனாலதான் அவரையும் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண சொல்றேன். இனிஷியலா பேட்லெட் வந்து பவுல் பண்ணுவார். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஒன்றும் பட்லரு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங்லாம் இல்ல அவங்க கிட்ட. ஓப்பனிங்க உடைக்கலாம் ஆஸ்திரேலியா நினைச்சு. அப்படிங்கும் போது பேட்லெட் வந்து இனிஷியல்ல பவுல் பண்ணுவாரு. அப்படிங்கும் போது ஒரு கேப்டன் விசின்னு சொல்றேன். ஒரு மினி லீக்ல விளையாடுறீங்கன்னா அவரை வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது ஆஸ்திரேலியா. அடுத்தது வந்து இங்கிலாந்து வந்து நம்ம பார்க்க போறோம். இங்கிலாண்டும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீமா தான் இருக்கு. கம்பேர் டு ஆஸ்திரேலியா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறாங்க. ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்டும் வில் ஜாக்கும் 2 பேருமே ஹிட்டர்ஸ் தான். நீங்க பாத்திருப்பீங்க. வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அது இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி நீங்க வந்து ஒரு ஸ்காட்லாந்து மேட்சை ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் அவ்வளவுதான். அதுக்குன்னு ஸ்காட்லாந்துல நடந்த மாதிரி தான் நடக்கும் கிடையாது. அதே மாதிரி இங்கிலாந்து பிளேயருக்கு நீங்க வந்து 100 லீக்க கொஞ்சம் ரெஃபரன்ஸை எடுங்க. ஏன்னா 100 லீக்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸுக்கு அவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம். ஏன்னா பிலிப் சால்ட் வந்து 100 லீக்ல முதல்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆனா லாஸ்ட் ஒரு 4 மேட்சா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ங்கிறது வந்து சும்மா கிடையாது. ஒரு கேட்ச், ரன் அவுட், ஸ்டம்ப் ஹிட் எல்லாமே சேரும். அதனால பிலிப் சால்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வில் ஜாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. 100 லீக்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குறையாம 15 பால் 20 பால் பவுல் பண்ணி மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. சில அன்னைக்கு அவர் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரன் அடிப்பாரு. ஆனா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாரு. சில அன்னைக்கு ஒரு 40 ரன் அடிப்பாரு. ஆனா அன்னைக்கு மேட்ச்ல 0 விக்கெட் தான் எடுப்பாரு. எதுலயாச்சும் ஒண்ணுல வந்து வில் ஜாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதனால 2 ஓபனர்ஸுமே என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜோர்டன் நாக்ஸ் இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஆனா அவர் வந்து அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே எந்த லீக்லயுமே அவர் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து லிவிங்ஸ்டோன் ஒரு 7th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பிளஸ் பேட்டிங். அண்ட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த 100 லீக் ரெக்கார்ட்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு ஃபார்ம்ல ஆடல அப்படின்னு நம்ம சொல்லணும். பெருசா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆடி கொடுக்கல. பட் இருந்தாலும் லிவிங்ஸ்டோன் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு பிளேயர் தான். அடுத்து முசோலி நீங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னா 100 லீக்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பிளஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் 2லயுமே வந்து பாத்தீங்கன்னா மாஸ் காட்டிட்டு இருந்தாரு. முசோலி வந்து நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மோயின் அலி பர்மிங்ஹாம் அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. அதே மாதிரிதான் பெத்தேலும் பர்மிங்ஹாம்ல தான் இருந்தாங்க. 2 பிளேயர்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டோன் 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேம் டீம் சேம் ஆர்டர்ல இறக்குறாங்க. அந்த டீம்ல எப்படி 4வது 5வது 6வது பொசிஷன்ல இருக்காங்களோ அதே மாதிரிதான் இறக்குறாங்க. 3 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா முசோலி வந்து 100 லீக்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. பெத்தேல வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வந்து அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பிளேயரா இருந்தார். பட் இது ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச். 100 லீக் வந்து நான் அதுதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன்னா ஒரு லீக் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர் வந்து இன்டர்நேஷனல் ஆட மாட்டாங்க. இன்டர்நேஷனல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் வந்து லீக் மேட்ச்ல ஆட மாட்டாங்க. எல்லாருமே விராட் கோலி ஆட முடியாது. எல்லா ஃபார்மேட்லயும் வந்து சூப்பர் ஆடுறதுக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அடுத்து வந்து சாம் கரனை பத்தி சொல்லவே வேணாம். பேட்டிங் பிளஸ் பவுலிங் இந்த 100 லீக்லாம் அவர் விளாண்டாலே கேப்டன் அவ்வளவுதான். ஏன்னா கண்டிப்பா சாம் கரன் தெரிஞ்சு 4 ஓவர் இருக்கு. பிளஸ் பேட்டிங் வாய்ப்புங்கிறது கன்ஃபார்ம் இருக்கு. அவருக்கு பேட்டிங்ல குறையாம 20-25 ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. அதனால ஒரு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 7 பேட்டிங் ஆப்ஷன் இருந்த மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ரஸ்கின் ஒரு மெயின் ஸ்பின்னர். எப்படி வந்து அங்க ஆடம் ஜாம்பா வந்து மெயின் ஸ்பின்னரா இருக்காரோ இங்க வந்து ரஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. அடுத்து ஆர்ச்சர் நல்லாவே இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சவுத்தர்ன் பிரேவுக்கு வந்து நல்லாவே வந்து ரீசெண்டா பவுலிங் பண்ணி கொடுத்தாரு. விளையாண்ட எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அடுத்து டோப்லி வந்து பெருசா ஒண்ணு இந்த நம்ம
ஆடி கொடுக்கல 100 லீக்ல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகமது வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார் 100 லீக்ல. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜே டர்னர் நம்ம பர்மிங்ஹாம் டீம்ல இருக்கு ஆடின அந்த பிளேயர் வந்து வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு இடம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 3வது ஆப்ஷனும் இந்த 11வது இதுலயும் வேணாம் பிளேயிங் லெவல்ல சேஞ்சஸ் வரலாம் மேபி. ஆனா மகமது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த 100 லீக்ல. விளாண்ட எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தாரு. ஸோ பவுலிங்னு பாத்தீங்கன்னா சாம் கர்ன்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாம் கர்னுக்கு வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். நீங்க ஆர்ச்சரை வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். வில் ஜாக்கை வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் கொண்டு போகலாம். பிலிப் சால்ட்டுக்கு வந்து நீங்க கொண்டு போகலாம். ஸோ இந்த 1 2 3 4 பிளேயர் வந்து கன்ஃபார்ம் உங்களுடைய டீம்ல வந்து ட்ரை பண்ணுங்க. அது ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும். அதே போல நம்ம பிலிப் சால்ட் வில் ஜாக் இது வந்து காமனா வச்சுக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. பிலிப் சால்ட்டுக்கு விக்கெட் கீப்பர் அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் வில் ஜாக்கு வந்து பவுலிங் அட்வான்டேஜ். ஆனா இந்த முசோலி பெத்தேல வந்து ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. அவங்களதான் உங்களுடைய கேம் சேஞ்சரா இன்னைக்கு மேட்ச்ல இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த 6 பேட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 பேட்டிங்ல குறையாம இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து டாப் 2 ஃபேண்டசி பாயிண்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த 6 பேர்ல. அதனால இந்த 2 பேரை வந்து குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஏன் நான் எடுக்க சொல்ல அப்படின்னா அவங்களுடைய செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 5ல இருந்து 10% தான் செலக்டே பண்ணியிருக்காங்க. உங்க ஆப்பனண்ட் கண்டிப்பா எடுத்துட்டு வர மாட்டாங்க அவங்கள. ஆனா அந்த 2 பேர்ல உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தரை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை பாயிண்ட்ஸ் அதிகமா வாங்கி கொடுத்தா ஒன் சைடா வின் பண்ணுவீங்க. இங்க கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா வில் ஜாக்கு வந்து ஒரு கேப்டன் விசி ஆப்ஷன் போங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சருக்கு வந்து ஒரு கேப்டன் விசி ஆப்ஷன் போங்க. சாம் கர்னுக்கு வந்து ஒரு கேப்டன் விசி ஆப்ஷன் போங்க. ரஸ்கின்க்கு வந்து ஒரு கேப்டன் விசி ஆப்ஷன் போங்க. 4 பேருக்கு போலாம். வில் ஜாக்கு, சாம் கர்ன், ரஸ்கின், ஆர்ச்சர் இந்த 4 பேருக்குமே நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். இப்போ ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம் ஃபைனல் டீம் நம்மளுடைய சேனல்ல 10:50க்கு புதன்கிழமை 10:50க்கு நம்ம சேனல்ல டெலகிராம்ல வந்துடும். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பிலிப் சால்ட், ஹெட், பிரஷர், ஸ்டோயினிஸ், கிரீன், சாம் கருண், வில் ஜாக், சாம்பா, ரஸ்கின், ஆர்ச்சர், அபார்ட்னு வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு வந்து பேட்லெட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. அதே போல வந்து பிலிப் சால்ட்டுக்கு பதிலா நீங்க வந்து ஜோஷ் இங்கிலீஷை கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஆனா அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஆஸ்திரேலியா பிளேயரை கவர் பண்ண மாதிரி ஆயிரும். ஓப்பனிங்கு அடுத்து மிச்சல் மார்க்ஸ் மிஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ், ஸ்டோயினிஸ், கிரீன். நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோயினிஸ், கெட்டு, ஃப்ரெஷர், கிரீன் 4 பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு, போதுமானது. அதனாலதான் இங்கிலாந்துல வந்து பிலிப் சால்ட்டையும் வில் ஜாக்கையும் டாப்ல இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் பிளஸ் சாம் கர்னை தான் நம்ம டைரக்டா கவர் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் எல்லாம் சேஃபா தான் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மேட்ச்ல சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் தேர்ந்தீங்கன்னா இந்த 4 பேர் தான். சாம் கருண், ஸ்டோயினிஸ், கிரீனு, வில் ஜாக் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு எய்தர் பேட்டிங் இல்ல பவுலிங். ஆனா நிறைய பேர் வந்து ஹெட்டை எடுத்துட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நான் ஹெட் இதுல கொடுக்கல, ஏன்னா நான் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஹெட் மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல போங்க. கேம் சேஞ்சரா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன். குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 35 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்லெட் ஒரு 20% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. லிவிங் ஸ்டோன் ஒரு 40% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. முசோலி ஒரு 10% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேருமே உங்களுடைய கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு எஸ்எல்ல ட்ரை பண்ணலாம், மினி லீக்ல ட்ரை பண்ணலாம், மெகா லீக்ல வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 11 பேர் கொண்ட ஒரு மினி லீக் போறீங்க அப்படின்னா இந்த 4 பேரையும் வந்து ஒரே டீம்ல ட்ரை பண்ணணும்னு கிடையாது. அட்லீஸ்ட் 4ல 2 பிளேயர் வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆஸ்திரேலியா பிளேயர், ஒரு இங்கிலாந்து பிளேயர், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு பிளேயர் ஃபிளாப் ஆனா கூட இன்னொரு பிளேயர் வந்து நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ இதுதான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், முதல் T20க்கான ப்ரெடிக்ஷன். சோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம உங்ககிட்ட காசோ எதுவுமே கேட்கல, ஒரு லைக் மட்டும் தான் கேட்கறோம். ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல இருந்தே. அதுக்காக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.